மண்டே ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் மதர் சென்டருக்கு கிளம்பியாச்சு. நான் எப்போவுமே சென்னை வந்துட்டேன் அப்படின்னாலே ஒரே மாதிரி ரொட்டீன் தான். அதனால தான் பெருசாக வீடியோஸ் கூட நான் எடுக்கிறது கிடையாது. வர்றதே பீஸ்ஃபுல்லாக அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தானே. அதனால தான் நேற்றுக்குமே வீடியோ போஸ்ட் பண்ணல. இது நம்ம ஃபெமினைன் குர்த்திஸோட மோஸ்ட் செல்லிங் குவாட் செட்ஸ் டெய்லி ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு மெயினாக நம்ம காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம பேஜில் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. விண்டோ ஷாப்பிங்ன்றதே ஒரு சூப்பரான ரிலாக்ஸேஷன் தெரியுமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோயிலுக்கு போகிற வழியில் இந்த தீபா அப்படிங்கிற ஸ்டோர் புதுசாக பார்த்தேன். சரி, ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். கலர்ஃபுல்லாக இருக்கே, உள்ளே போய் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்தாங்க. இயரிங் அடிக்கடி மாற்றி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கலெக்ஷன்ஸு அவங்களாம் இதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அந்தளவுக்கு இயரிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. பெருசாக நான் வாங்க மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 2-3 கோல்டு இயரிங் தான் நான் மாற்றி போடுவேன். மற்றபடி எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஸ்க்ரன்ச்சீஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து என்னோட ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா போட்டுக்கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக சிக்கன் பக்கோடாக்கு பீசஸ் வந்து சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால சிக்கன் வாங்கிட்டு வந்து திருப்பி வந்து சின்னதாக நாங்கள் கட் பண்ணிக்கிறது. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கன் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹாப்பியான விஷயம், நம்ம சேனலில் பழைய மாதிரி தொடர்ந்து லாங் வீடியோஸ் ஒரு 3 வாரமாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள்.